போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் தாக்குதல்கள், மறைவான தாக்குதல்கள், நேருக்கு நேரான தாக்குதல்கள், தந்திரமான தாக்குதல்கள், இன்னும் பல விதங்களில பிசாசின் போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம், இல்லாவிட்டால் அனுபவிக்கிறோம் என்று சொல்லலாம். அவனுடைய தாக்குதல் சில குடும்பங்களில உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. சில குடும்பங்கள்ல அவன் பெயரளவில் போராடி கொண்டிருக்கிறான். சில குடும்பங்களுக்கு சில போராட்டங்களை சத்ருவின் தாக்குதல் என்பதை அவர்களால் நிதானிக்க முடியவில்லை. ஏனென்றால் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு சில சம்பவம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா இன்னைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம பிசாசு என்ற ஒரு குறிக்கோளோடு பார்க்க கூடாது. அதுல நமக்கும் கூட அவனுடைய தாக்குதல் இருக்கிறதாக என்பதை பார்க்க வேண்டும். நாமும் அவனுடைய தாக்குதலுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதையும் பார்க்க வேண்டும். அப்படி இடம் கொடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து அவனை வெளியே என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். பிசாசின் போராட்டங்களை வைத்துக் கொண்டு, பிசாசின் தாக்குதல்களை வைத்துக் கொண்டு, பிசாசின் தந்திரமான போராட்டங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் சுத்திகரிக்கப்படுவதோ இல்லாவிட்டால் பரிசுத்தமாக்கப்படுவதோ ஆகாத ஒரு காரியம். அதை வைத்துக் கொண்டு நாம் பிசாசு நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய வைத்துக் கொண்டே நாம் பரலோகம் போவோம் என்பது அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியம். அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். இல்லாவிட்டால் அதை முற்றிலும் பரிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். முதலாவது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இடம் கொடுப்பது என்பது அவன் நேரடியாக வந்து கேட்பதல்ல. இடம் இருந்தா அவனே என்ன செஞ்சுக்குவான்? வந்து உட்கார்ந்து கொள்வான். அவன் வந்து டைரக்டா வர்றதில்ல. அவன் வந்து எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுலாம் கேட்க மாட்டான். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும், அவன் தானா என்ன செய்வான்? வந்து உட்கார்ந்து கொள்வான். அது அவனுடைய திட்டம், இல்லாவிட்டால் அவனுடைய உரிமை போல எடுத்துக்கொள்வான். அப்படி முதலாவது, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுடைய வேலை என்ன? மத்தேயு 4:1 அவன் சோதிக்க வருவான். அவனுடைய வேலை வந்து சோதிக்கிறது. எப்படி இருக்கிறான்? அவனுடைய நிலவரம் என்ன? அவன் நல்லா இருக்கிறானா? அவன் தாக்கப்பட்டிருக்கிறானா? இல்ல அவன் குழம்பி போயிருக்கிறானா? அப்படி அவனை குழப்பினால், இல்லாவிட்டால் ஒரு பரீட்சை வைத்தால், ஒரு சோதனை வைத்தால் அவன் நிற்பானா? இது அதனாலதான் அவன் இந்த ஆயுதத்தை இயேசுவினிடத்திலும் என்ன செய்தான்? பயன்படுத்தினான். இயேசுவினிடத்திலும் டைரக்டா வந்து மத்தேயு 4:1 அவரையும் கூட சோதித்து பார்த்தான். அதுபோல நமக்கும் கூட சில நேரங்களில சத்துருவின் சோதனைகள் வந்திருக்கும். அதுல நீங்கள் ஜெயித்தீர்களா இல்லாவிட்டால் தோற்று போனீர்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். இயேசு அவனை ஜெயித்தார். மத்தேயு 12:22 பார்க்கும் பொழுது அந்த பிசாசினுடைய தாக்குதல் ஒரு நபரை ஊமையாய் மாற்றினது, இல்லாவிட்டால் குருடாய் மாற்றினது. பாருங்க, அவனுடைய தாக்குதலுடைய நிலவர முடிவு என்ன? அவன் ஒரு ஆளை தாக்கும் பொழுது, ஒரு குறிக்கப்பட்ட நபரை தாக்கினான், அவனுடைய வேலையை தொடங்கினான். அது அந்த குறிக்கப்பட்ட நபரை ஊமையாய் மாற்றிவிட்டது, இல்லாவிட்டால் குருடாக மாற்றிவிட்டது. இதை 2 விதத்தில் எடுக்கலாம். ஊமையாகவும் மாற்றும், நம்மை பேசாமலே அப்படியே கல்லு போல மாற்றிவிடும், இல்லாவிட்டால் துதிக்க முடியாதவனாய் மாற்றிவிடும். அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க துதிக்க மாட்டாங்க. அந்த ஆவி அவருடைய வாயிலிருந்து கர்த்தருடைய துதியை எடுத்து போடும். இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது அப்படியே மௌனமாக்கி அவர்கள் ஊமை போல இருப்பார்கள். அந்த வல்லமை அப்படி தாக்குதலை தொடங்குகிறார். அடுத்து அவனை குருடாக்குகிறார். ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது அவனுடைய தரிசனத்தை அற்றுப்போக வைக்கிறான். எழுத்தின்படி பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வையை குறைத்து விடுகிறான். இன்னைக்கும் கூட நம்மில் அநேகர் பார்வை குறைவானவர்களாகவும் இல்லாவிட்டால் தரிசனம் இல்லாதவர்களாகவும் நம்மில் அநேகர் காணப்படலாம். அதனுடைய காரணம் அவனுடைய தாக்குதலே. மத்தேயு 15:22 பார்க்கும் பொழுது அங்கே பிசாசினால் கொடிய வேதனை உண்டானது. நான் எந்த வசனமும் வாசிக்க சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவ்வளவு டைம் நமக்கு கிடையாது. 7:30 நான் என்னுடைய சப்ஜெக்ட் முடிச்சு 1 மணி நேரம் அதிகமாக நீங்க முழங்கால நிக்கணும். கொடிய சத்தப்படாதீங்க, பேசாதீங்கம்மா. கொடிய வேதனை, அவனுடைய தாக்குதல்ல ஒரு பகுதி கொடிய வேதனை. அதாவது ஒரு சாதாரணமான வேதனையை
மனுஷன் தாங்கிக் கொள்வான். அவன் பல்ல கடிச்சுக்குவான், இல்லாவிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான், கொஞ்சம் பேர் பண்ணிக்க முடியும். என்னடா அவனுக்கு மனுஷங்கிற போது அவனுக்கு சில வில் பவர் இருக்கும், மன வலிமைகள், அதை வச்சு அவன் தாங்கிக் கொள்வான். ஆனா இவனுடைய தாக்குதல் அப்படி அல்ல, அந்த மனுஷ தன்மைக்கு தாண்டிய ஒரு கொடிய வேதனை உண்டு பண்ணுவார். அந்த கொடிய வேதனையின் உச்சகட்டத்துல தான் ஒரு விசுவாசி ஆனாலும், விசுவாசத்தில் நிக்கிறவன் ஆனாலும் என்ன செய்யறான்? தடுமாறுகிறான். அப்பொழுதுதான் அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. மார்க்கு 5:3 படி அவனுடைய குடியிருப்பு கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு பிடித்தவன் பாருங்க, அலக்களிக்கப்பட்டு கல்லறைக்கு போகிறான். அப்படி இல்லாவிட்டால் அவன் இருக்கிற வீட கல்லறை போல மாற்றி விடுவான். உங்க வீடு கல்லறை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? கல்லறையில சமாதானம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? பொல்லாத ஆவிகளுடைய அலக்களிப்பாய் மாறி வீடுகள், அநேக வீடுகள் கல்லறைகளாக மாறிவிடுகிறது. திறக்கப்பட்ட உன்னுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. வீடு கல்லறை மாலை இருந்துச்சுன்னா வீட்டுல பேச்சு வார்த்தைகள் எல்லாம் கல்லறை குழிகள்ல இருந்து வருகிற நாற்றங்களும் பேச்சுகளுமா தான் இருக்கும். நமக்கு இது தெரியாது. ஏதோ நியாயம் பேசுறோம், சட்டம் பேசுறோம், நம்ம ரொம்ப நீதியா இருக்கிறோம், நம்ம தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இப்படி பேசாம இருந்தா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிரும் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவன் உன் வாழ்க்கையை, உன் வீட எதா மாற்றி விட்டான்? கல்லறையாக மாற்றி விட்டான். யோவான் 13:2 படி அவன் இதயத்தை தூண்டுபவன். இருதயத்துல எதையாவது ஒரு சிந்தனையை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு நினைவை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து அவன் மனிதனுடைய இருதயத்தை தூண்டுவான். பல விதங்களில அவனை யோசனையை தூண்டுவான், அவனுடைய நினைவுகளை தூண்டுவான். அவங்க பேசினது, எப்பமோ பேசினதை அவன் கொண்டு வந்து நினைவுல படுத்தி அவனுடைய இருதயத்தை தூண்டுவது அவனுடைய இயல்பு. இந்த இதயம் தூண்டப்பட்டவன் தான் யூதாஸ். கர்த்தர் அவனுடைய அழைப்பை, கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பை அவன் மறந்து, அவனுடைய ஸ்திதியை மறந்து, அவனுடைய நிலவரத்தை மறந்து, அவனுடைய இலக்கை மறந்து அவன் அந்த வல்லமையினால தாக்கப்பட்டு இருதயம் தூண்டப்பட்டவனாக தாறுமாறாக செயல்பட ஆரம்பித்தான். 1 தீமோத்தேயு 4:1 படி பார்க்கும் பொழுது அவன் உபதேசிக்க ஆரம்பித்து விட்டான். பிசாசின் உபதேசம் என்று சொல்லுகிறது. நான் ஒரு பிரசங்கம் பண்ணுவேன், அவன் உனக்கு பக்கத்துல இருந்து இது நடக்காது, இது முடியாது, இது பாசிபிள் கிடையாது, இது எப்படி மனுஷன், அதெல்லாம் சும்மா அப்படிலாம் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இது அவங்க சொல்றாங்க, நீ கேட்டுக்க, ஆனா அதன்படி செய்ய வேண்டியதில்லை. இது யாருடைய வேலை? பிசாசின் உபதேசம். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது யாருடைய உபதேசம்? தேவனுடைய உபதேசம். அவனுடைய உபதேசம் என்ன? நீ இதை புசிக்கும் நாளிலே யாரை போல மாறுவாய்? தேவனை போல மாறுவாய். மருந்து எடுக்கிறதுனால ஒரு தப்பு அல்ல, தேவன் தான் அதை உண்டாக்கினார். இது ஒரு பெரிய சாதனையான உபதேசமா? இது ஒரு பெரிய சாதனையான உபதேசமா? அவருடைய தழும்புலால் குணமாகிறோங்கிற வார்த்தைக்கு புறம்பான ஒரு உபதேசம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். தேவன் தான் அதெல்லாம் உண்டு பண்ணாரு, இப்படி எல்லாம் போடக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னாரு. அதை பிடிச்சுக்கிட்டு இன்னும் பழமைவாதிகள் போல பெந்தேகோஸ்துல சொல்றாங்களே அப்படிங்கிற அறிவு தான் நமக்கு வருது. இது பிசாசின் உபதேசங்கிறத நம்ம மறந்துடுறோம். 2 தீமோத்தேயு 2:20 படி பார்க்கும் பொழுது அவன் இச்சையை உண்டு பண்ணுபவன், ஆசைகளை தூண்டுபவன், மறுபடி எண்ணங்களில், சரீரத்தில், உணர்ச்சிகளில், இல்லாவிட்டால் பார்வையில், பேச்சில் ஒரு இச்சையை உண்டு பண்ணக்கூடியது அவனுடைய வேலை. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இதனுடைய தாக்குதலை நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் உணர்கிறீர்களா என்பதை நீங்கள் பாருங்கள். அடுத்து, இந்த பிசாசுக்கு இன்னொரு பெயர் சத்துரு. சத்துரு பழைய ஏற்பாட்டில் இவனுடைய வேலை என்ன என்று சொன்னார்? 1 நிந்தித்தல், 2 ஒடுக்குதல், 3 உட்புகுதல். இதுதான் பழைய ஏற்பாட்டு பிசாசனுடைய, சத்துருனுடைய மிகப்பெரிய ஊழியம், மிகப்பெரிய வேலைன்னு சொல்லுகிறது. நிந்தித்தல். ஒருத்தனை நிந்திச்சு 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 அவமானப்படுத்துகிறது சத்துருனுடைய தொழில். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் சத்துருவினால் நிந்திக்கப்பட்டு நான் ஏன் தெரிய வேண்டும்? என் சத்துருவினால் நான் ஒடுக்கப்பட்டு ஏன் நான் தெரிய வேண்டும்? அவன் கேட்கிறான்.
அப்ப இந்த ஒடுக்குதல், நிந்தித்தல், உட்புகுதல் 144 சங்கீதம் 14 வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவனுடைய மிகப்பெரிய வேலை உட்புகுதல். மனுஷனுக்குள்ளேயும் உள்ள வந்துருவான், வீட்டுக்குள்ளேயும் உள்ள வந்துருவான், இல்ல எந்த இடத்துல வாய்ப்பு கிடைத்தாலும் உள்ள புகுந்துருவான். பிசினஸ்ல வந்துருவான், பிள்ளைகளுக்குள்ள வந்துருவான், பெற்றோருக்குள்ள வந்துருவான், ஊழியர்களுக்குள்ள வந்துருவான். யாருக்குள்ள அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உடனே அந்த வேலையை அவன் செய்து விடுவான். மத்தேயு 10:36 படி பார்க்கும் பொழுது அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துரு. இந்த சத்துருத்துவம் வீட்டுக்குள்ளேயே தொடங்குகிறது. தாய்க்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெற்றோர்களுக்கு விரோதமாக, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக, அவர்களுக்குள்ளேயே இந்த சத்துருடைய வேலை. அதனால்தான் முதல் சத்துருன்னு சொல்லி இருக்கிறது என்னது? அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துரு. உங்க வீட்டுக்குள்ளேயே சத்துருத்துவத்தை அவன் கொண்டு வருவான். மத்தேயு 13:25 படி பார்க்கும் பொழுது களையை விதைத்தது யார் என்று சொல்லும் பொழுது சத்துரு அதை என்ன செய்தான்? விதைத்தான். சத்துரு வந்து அந்த களையை விதைத்தான். இது தவறான எண்ணங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல, நடக்காத ஒரு காரியத்தை நடந்தது போல, ஒரு தவறான எண்ணங்களை. நல்ல புருஷனை மனைவி நல்லா நேசிப்பா, நல்ல உயர்வுல வச்சிருப்பா, மனைவி புருஷனை நல்லா வச்சிருப்பா, புருஷன் மனைவியை நல்ல மனசோட வச்சிருப்பான். பிள்ளைகளை பத்தி ஒரு சின்ன எண்ணங்கள் கூட இருக்காது, தவறான எண்ணங்கள். யாராவது சொன்னா கூட என் பிள்ளை அப்படி இல்லை, என் புருஷன் அப்படி இல்லை, என் மனைவி அப்படி இல்லை. ஆனா இந்த களை விதைக்க ஆரம்பிச்ச உடனே சத்துரு வந்து இந்த கலையை விதைச்சிருவான். அதுக்கு பிறகு அன்பில் குற்றம், தெய்வீகத்தில் குற்றம், எதுனாலுமே ஒரு குற்ற மனப்பான்மை வந்து விடுகிறது. இல்ல குற்றம், அந்த கலை, தவறான எண்ணங்கள் வந்து விடுகிறது. நான் கொஞ்சம் ஸ்பீடா போவேன், நீங்க தான் பிக்கப் பண்ணிக்கணும். அங்க பார்த்து பறக்க பாத்தீங்கன்னா பிசாசு உள்ள வந்துருவான். இன்னும் ஒரு 10 நிமிஷம். அவனுடைய வேலையை கலையை விதைத்தல், தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள், தவறான முடிவுகள், இவைகளை உண்டு பண்ணுகிறது யாரு? உள்ள வந்து விதைக்கிறது யாரு? சத்துரு. லூக்கா 10:19 படி அவனுக்கு சகல வல்லமையும் இருக்கிறது. அவன் எல்லா வேலையும் செய்வான். இதெல்லாம் பிசாசு செய்வானா? இப்படி செய்வானா? இப்படி செய்ய முடியுமா? இப்படிலாம் நீங்க யோசிக்கவே கூடாது. அவனுக்கு எல்லா பவர் இருக்கு. மேக்சிமம் தன்னால முடிஞ்ச அளவு என்ன செய்வான்? தன்னுடைய வல்லமையை அவன் காட்டுவான். அவனால முடிஞ்ச அளவு போராடுவான். லூக்கா 19:43 படி பார்க்கும் பொழுது அவன் உனக்கு விரோதமாய் மதில் போடுவான். ஆண்டவருடைய அக்கினி மதில் இல்லாவிட்டால் உனக்கு இன்னொரு மதில போடுவான். உன்னால அவன் சுற்றி வளைந்து கொள்வான். உனக்கு முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது. உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எந்த விதத்திலையும் வாழ்க்கையிலேயோ, பிசினஸ்லயோ, குடும்பத்திலேயோ, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ, விசுவாசத்திலேயோ, பிரதிஷ்டையிலேயோ, பரிசுத்தத்திலேயோ நீ உன்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா உன்னை சுத்தி அவன் எதை வச்சிருக்கிறான்? மதில் போட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணி விடுகிறான். கொலோசியர் 1:21 படி பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதில் சத்துருத்துவத்தை கொண்டு வருகிறான். வெளியே பார்த்தா நீ சிரிப்ப, பேசுவ, ஸ்தோத்திரம் பண்ணுவ, கூட உட்கார்ந்து சாப்பிடுவ, ஒரே சர்வீஸ்ல நீ அட்டெண்ட் பண்ணுவ, எல்லாம் செய்வீங்க. ஒரே வீட்டுல தானே நீங்க இருக்க முடியும். புருஷன் மனைவி தனித்தனி வீடு எடுத்து இருக்க முடியுமா? பிள்ளைகள் பெற்றோர்கள் தனிச்சு இருக்க முடியுமா? ஒரு கூட்டு குடும்பத்துல பிரிஞ்சு இருக்க முடியுமா? எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஆனா நம்ம ஒரே சபையில தான் இருக்கிறோம், ஒரே ஊழியர்கள், விசுவாசிகள் தான் பெயர். ஆனா மனதுல உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சத்துருத்துவம் இருக்கும். மைண்ட்ல, அதாவது மைண்ட்ல ஒரு கரெக்ஷன், ஒரு தவறானது. பாஸ்டரை பார்த்தா தோத்திரம் பண்ணுவீங்க, சிஸ்டர்ஸை பார்த்தா தோத்திரம் பண்ணுவீங்க, காணிக்க கொடுப்பீங்க, தசமபாகம் கொடுப்பீங்க, என் கூட உட்காருவீங்க, ராபோஜன் எடுப்பீங்க. ஆனாலும் என்னை பத்தி ஒரு மனதில் என்ன இருக்கும்? ஒரு சத்துருத்துவம். நான் உங்களை பார்த்து தோத்திரம் பண்ணுவேன், சிரிப்பேன், வாங்க காஃபி குடிங்கன்னு சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் வேண்டாம், என்ன விசுவாசி அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது அப்ப மனதுல என்ன இருக்கு? ஒரு சத்துருத்துவம் இருக்கிறது. இது ஒரு மனதுல சத்துருவை உண்டு பண்ணுதல். அப்படினால இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்து அவனுடைய, அதாவது ஒரு ஆள் ஒரு டைமென்ஷன்ல வேலை செய்யலாம், என்ன செய்யலாம்? 2 டைமென்ஷன்ல ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டா 3 டைமென்ஷன் சொல்லுவான். பிசாசு படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படிதான் வரும்? 3 டைமென்ஷன் அப்படின்னு தான் போட்டிருப்பான். அதாவது 3 டைமென்ஷன்னா அது அந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி தான் இருக்கும். ஆனா 3 டைமென்ஷன் அப்படி இல்லை. அந்த பிசாசு வர்ற மாதிரி இருந்துச்சு, எங்க வர்ற மாதிரி இருக்கும்? பாத்திருக்கீங்களா யாராவது? அதெல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. அதை பார்க்கணும்னா ஒரு கண்ணாடி கொடுப்பான். 1000 பேர் நீங்க இந்த படம் பார்க்க போனாலும் 1000 பேருக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பான். அந்த கிளாஸ்
நீங்க சாதாரணமா நீங்க சினிமா தியேட்டர்லயோ உங்க வீட்டுல உள்ள டிவிலயோ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா அங்க ஆடுறது தெரியும், அங்க பாடுறது தெரியும், அங்க சண்டை போடுறது தெரியும், அங்க ஒருத்தர் கொலை பண்றது தெரியும். நம்ம அதை பார்த்துட்டு பேசாம இருக்கலாம், காபி குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். 3 டைமென்ஷன்ல அப்படி கிடையாது. அந்த கண்ணாடியை கொடுத்துருவான் தியேட்டருக்குள்ள போன உடனே. அந்த பிசாசு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்க வந்து நிக்கும், இங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குமா, ஓன்னு கத்திடுவான் அந்த சாதாரணமான. அதனாலதான் ஒரு இதயத்துல தெளிவு இல்லாத ஆளெல்லாம் உள்ள வரக்கூடாதுவான். வெட்டுற மாதிரி இருக்கும், கத்தியை தூக்கிட்டு வீசுற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாவே எங்க நடந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் மனப்பிரமைகள். இதெல்லாம் யாரு உண்டாக்குறது? யாரு? சாத்தான். தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், ராஜாவாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன், சிங்காசனத்தில் ஸ்திரப்பட்ட ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்ல உள்ளவன திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரு நாள் யார் ஏவி விட்டால்? சாத்தான் வந்து ஏவி விட்டான். இதை செய், அதை செய், ஏன் சும்மா இருக்கிற? நம்ம ஆளுங்களும் கூட பாருங்க சும்மா இருப்பாங்க, அந்த பிசினஸ் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணு கொண்டு போய் உள்ள விட்டுருவான். நாங்க என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கணும்னா ஜெபிப்போம், கத்தாவே ஆசீர்வதின்னு ஜெபிப்போம். ஏவி விட்டது யாரு? ஏவி விட்டது யாரு? சொல்லுங்க. இன்னும் முன்னு உட்கார்ந்துருக்கீங்க. ஏவி விட்டது யாரு? சாத்தான். சாத்தான் ஏவி விட்ட குழப்பங்கள் தான் மிச்சம். தேவன் ஏவினா அதுல என்ன இருக்காது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதிலோடு அவர் வேதனையை கூட்டார். இப்ப சாத்தான் ஏவி விட்டபடினால தாவீதின் ஜனங்கள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்ப சாத்தானுடைய வேலை ஏவி விடுதல். அடுத்து யூதாசனுடைய இருதயத்தை தூண்டினது மாத்திரமல்ல, அவன் இருதயத்தை அவன் என்ன செய்தான்? நிரப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ள புகுந்தான்னு சொல்லியிருக்கு. அவனுடைய இருதயத்தை நிரப்பினான். அது முடிவு என்ன? தற்கொலை. இன்னைக்கு விசுவாசிகளும் தெய்வீகமானவர்களும் இல்ல உலக மனுஷர்களும் சீக்கிரமா ஒரு முடிவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு எதுல போய் விழுறாங்க? தற்கொலை. பிரியமானவர்களே, ஒரு செகண்ட்ல ஃபீல் பண்ணிடுவான். இருதயம் நிரப்பப்பட்டவருடைய முடிவு பிசாசினால் சாத்தானால் இருதயம் நிரப்பப்பட்டவருடைய முடிவு என்ன? என்னது? தற்கொலை. சாத்தான் இல்லாவிட்டால் பிசாசு அனனியாவுடைய இருதயத்தை நிரப்பினான். அப்பொழுது அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக என்ன செய்தான்? பொய் சொன்னான். முடிவு தற்கொலை அல்ல, தேவனே அவனை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதனுடைய முடிவு மரணம். அப்படினால உங்களுடைய இருதயத்தை காணிக்க விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, எந்த விதத்திலும் சாத்தான் இருதயத்தை நிரப்ப என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. யூதாஸ் பண விஷயத்துல, அந்த காணிக்கை விஷயத்துல ஒரு பெண் வந்து 300 வெள்ளிக்காசு பெறக்கூடிய அந்த தைலத்தை வீணாக்கி விட்டாள் என்று அவன் சொல்லும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நிரப்பப்படுகிறது. பண ஆசை வரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும். அதனுடைய முடிவு தற்கொலையாகவும் இல்லாவிட்டால் தேவனால அடிக்கப்படுவதாக அமையும். சாத்தானுடைய முதல் தாக்குதல் தந்திரம். ஆதியாகமம் 3:1 படி இல்லாவிட்டால் 2 சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அவனுடைய முதல் ஆயுதம் தந்திரம். நல்லா இருக்கிறத அப்படி அழகா பிரிச்சிருவான். அது வந்து நமக்கு புரியாது, அது எப்படி செய்யறானே தெரியாது. அவன் ரொம்ப கன்னிங்கா இருப்பான். ஒரு புகழ்ச்சி போல இருக்கும், ஒரு திடீர்னு ஒரு உயர்வு போல இருக்கும். ஆனா அது சாத்தானுடைய தந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது சர்ப்பமானது உங்களுடைய மனதை கெடுத்து விடுமோ என்று நான் நினைச்சுகிறேன். பயந்திருக்க மனதை கெடுப்பது. நான் முதலே சொல்லிவிட்டேன், மன கெடுக்கப்படுகிறது ஒரு பெரிய தோல்வியான ஒரு அனுபவம். நீங்க வெளியே பேசுவீங்க, சிரிப்பீங்க, மனம் கெடுக்கப்பட்டால் அது ஒரு வஞ்சிப்புக்கு உங்களை கொண்டு போய் விடும். அப்படினால தயவு செய்து யாரும் உங்களுடைய மனதை யாராவது எதையாவது பத்தி சொல்லதுக்கோ, ஊழியக்காரங்களை பத்தியோ, விசுவாசியை பத்தியோ, பிள்ளைகளை பத்தியோ, புருஷனை பத்தியோ மைண்ட கெடுக்கிறதுக்கு தயவு செய்து அனுமதித்து விடாதீர்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி லூசிபர், ஏசாயா 14 படி அவனுக்குள்ள பெருமை வந்தது, மேட்டிமை வந்தது. தேவனுக்கு எதிராக வந்து நின்றான். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக வந்தான். தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக வந்தான். தேவனை விட தன்னை உயர்த்த வந்தான். அவன் தான் பேர் என்னது? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. நீ யார்? உன்னை உயர்த்த உனக்கு என்ன ஸ்திதி இருக்கிறது? தேவன் உன்னை மண் என்றுதான் நினைச்சுகிறார். ஊழியக்காரன் பாக்குறது இல்ல, உன்னை விசுவாசின்னு பாக்குறது இல்ல. தேவன் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறாரு? அவன் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆனா நீ என்ன நினைச்சுக்கிறேன்னா, ஒரு பிரசங்கம் பண்ண உடனேயோ, இல்ல ஒரு கிருபை கிடைச்ச உடனேயோ, ஒரு தாளந்து கிடைச்ச உடனேயோ, கொஞ்சம் ஒரு ஜபாவி கிடைச்ச உடனேயோ, ஒரு ஏரியா பிரேயர் எடுத்த உடனேயோ, ஒரு சண்டே ஸ்கூல் எடுத்த உடனேயோ, ஒரு சின்ன ஊழியம் கிடைச்ச உடனேயோ, சாம்பார் பரிமாறின ஊழியம் கிடைச்ச உடனேயோ நீ என்ன நினைச்சுக்கிற? வானத்துக்கு ஏறிடுவோன்னு நினைக்கிற. அப்படியா?
அப்படிப்பட்ட ஒரு அறிவு உனக்கு வந்துருச்சா? தவறு. எப்பொழுதெல்லாம் மேட்டிமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி உனக்குள்ள நினைச்சுகிறான் வருகிறான், நீ அவனுக்கு இடம் கொடுக்கிறாய். எசேக்கியேலின் படி பார்க்கும் பொழுது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், ஒரு தகப்பன் என்று சொல்லுகிறவன் காவல்காரன், ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு காவல்காரி, ஒரு சகோதரன் தன் சகோதரனுக்கு காவல்காரன். அதனால்தான் காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் சகோதரன் எங்கே? அவன் சொன்னான், என் சகோதரனுக்கு என்ன, நான் என்ன காவலாளியா? ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியேல்ல, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் புத்திரனுக்கு காவல்காரனாக வைத்தேன். உன் பிள்ளைக்காக நீ ஒரு காவல்காரன், ஜெப வீரனாக நீ நிக்கணும், நீ ஒரு ஜாமக்காரன். ஆனால் அந்த கேருப் அந்த ஊழியத்தை அவன் செய்யவில்லை. அதனால் அவன் விழுந்து போனான். அடுத்து லேகியோன், அவனிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? நாங்கள் அநேகம் பேராக இருக்கிற அப்படினால் என் பெயர் லேகியோன். ஒரு பிசாசு உனக்குள்ள வரல, அநேகம் பிசாசு வந்திருக்கு. அதனாலதான் உன்னுடைய ஜீவியம் சீர்குலைந்து போயிருச்சு, உன் ஊழியம் கட்டி எழுப்பப்பட முடியாம போயிருச்சு, உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படாததுக்கு காரணம் அநேக வல்லமைகளுடைய தாக்குதல் என்பதை நீ மறந்து போக கூடாது. அவனுடைய அடுத்த அவனுக்கு இருக்கிற அவனுடைய பெயர் என்னன்னா விழுந்து போன தூதன். இந்த தூதனுடைய வேலை உன்னை கிருபையிலிருந்து விழுந்து போக வைப்பான், பரிசுத்தாவின் அபிஷேகத்திலிருந்து விழுந்து போக வைப்பான், ஆதி நிலவரத்திலிருந்து உன்னை விழுந்து போக வைப்பான். அவனுடைய வேலையே இதுதான், ஆதி அன்பில் இருந்து நீ விழுந்தா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அப்போ இந்த விழுந்து போன தூதனுடைய வேலை உன்னை அந்த ஸ்தானத்திலிருந்து, தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த சிங்காசனம், அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை விழ வைப்பான். அந்த விசுவாசத்திலிருந்து, அந்த பரிசுத்தத்திலிருந்து, அந்த கிருபையிலிருந்து, ஆதி அன்பிலிருந்து விழுந்து போக வைப்பான். யூதாவில பார்க்கும் பொழுது ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் நித்திய சங்கிலியினால் கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இதனுடைய வேலை, இதனுடைய தன்மை என்னன்னா, ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கு இருந்த ஆதி ஜெப ஆவி இருக்கா? ஆதியில இருந்த அந்த பிரதிஷ்டை இருக்கா? ஆதியில இருந்த அந்த நம்பிக்கை இருக்கா? ஆதியில் இருந்தது போல ஒரு வைராக்கியமும், ஒரு வேகமும், ஒரு தெய்வீகமும், ஒரு சாந்தமும், அமைதியும், விட்டு கொடுத்தலும், சகித்தலும், பொறுமையும் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல நம்மள இருக்கா? அப்படி இல்லாவிட்டால் நீ ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதனால் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? தாக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த தன்மைகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 12:3 இல்லாவிட்டால் 9 இல்லாவிட்டால் 10 இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வலு சர்ப்பத்தின் தாக்குதலை நாம் பார்க்கலாம். அது வஞ்சித்தல், இல்லாவிட்டால் மோசம் போக்குதல், இல்லாவிட்டால் கெடுத்தல். 10ஆம் வசனத்தின்படி குற்றம் சாட்டுதல். உன்னை யாரு குற்றம் சாட்டுகிறதுக்கு? நீ யாரு? இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறது, இது அவனுடைய தொழில். வெளிப்படுத்தல் 16:13 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால நம்முடைய ஜீவியத்தில் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் நமக்குள்ளே இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். எகிப்தில பார்வோன் மந்திரவாதிகளை வைத்திருந்தான். மந்திரம் சொல்லுகிறது. இன்னைக்கு கூட பாருங்க, மந்திரம், பில்லிசூனியம், செய்வினை, ஏவல், தகடு, தாயத்து, மருந்து, மை, இப்படி பல விதங்களில தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செய்றாங்க, உலக மனுஷர்களுக்கு விரோதமாகவும் செய்றாங்க. பல விதங்களில இப்படிப்பட்ட வல்லமையுடைய தாக்குதல் இருக்கிறது. பாலாக் அவன் ஒரு சபிக்கிறவன், ஜனத்தை சபித்தல். இது எல்லாமே பிசாசனுடைய சுபாவங்கள், சாத்தானுடைய சுபாவங்கள், விழுந்து போன தூதனுடைய சுபாவங்கள். அதனால நாம் இதிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். தீத்து 1:12 படி பார்க்கும் பொழுது கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர். அடுத்து இல்லாவிட்டால் வெளிப்படுத்தல் 21:8 படி பார்க்கும் பொழுது பொய்யர் அனைவரும் அக்னி கடலிலே போகிறவர்கள். யோவான் 8 நாம் பார்க்கும் பொழுது அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்ல வைக்கிறது பிரியமானவர்களே, சூழ்நிலையில நீங்க தப்பலாம், இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே போய்விடலாம். ஆனால் பொய் சொல்ல வைக்கிறது பொல்லாத ஆவியினுடைய தாக்குதல். இந்த தாக்குதல் இருக்கும் பொழுது நீங்க அழகா பொய் சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. யோவான் 8:44 நாம் பார்க்கும் பொழுது 8:44 அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. சூழ்நிலை பொய்யும் பொய்தான், சமயத்துக்கேற்ற பொய்யும் பொய்தான். மொத்தத்தில் தவறான வார்த்தைகள் அனைத்தும் என்னதான்?
பொய். யார்கிட்ட பேசினாலும் சரி, விளையாட்டுக்கு கூட நீங்க பொய் சொன்னாலும், டைம் பாசிங் சொன்னாலும், புருஷன் தானே நான் சொன்னேன், மனைவிட்ட தான், எல்லாத்துக்குமே அதுக்கு பொய்க்கு அளவு இல்லை, எல்லாமே பொய் பொய் தான். அது பிசாசின் தாக்குதல் என்று அந்த யோவான்ல நான் வாசிக்கலாம். அடுத்து திருடன். யோவான் 10:10 படி, இல்லாவிட்டால் யோவான் 12:6 படி, இல்லாவிட்டால் 1 கொரிந்தியர் 6:10 படி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசனுடைய வேலை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். யூதாசனுடைய உள்ளத்தை பிசாசு நிரப்பின பொழுது அவன் திருடனாய் மாறி போனான் என்று சொல்லி இருக்கிறது. அவன் திருடன் ஆனபடியினால் என்ற வார்த்தை யோவான் 12:6 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:10 படி திருடர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அடுத்து சோதனைக்காரன். அவனுடைய அடுத்த பெயர் சோதனைக்காரன். அவனுடைய வேலை மற்றவங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. உனக்குள்ள அந்த ஆவி இருக்கா? உனக்குள்ள மற்றவங்களை அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சரியா இருக்காங்களா, அவங்க சரியா, இவங்க சரியா இல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம், என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம், அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி நீ மற்றவங்களை நீ செக் பண்ணணும்னு வேர்டை யூஸ் பண்ணினா உனக்குள்ள யாரு ஆவி வந்திருக்கு? உனக்குள்ள யாருடைய ஆவி வந்திருக்கு? சோதனைக்காரனுடைய ஆவி வந்திருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 3:5 படி நீங்கள் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சோதிக்க மற்றவர்கள் சோதிக்க இடங்களுக்கு கூடாது, நீங்களும் மற்றவர்களை சோதிக்க கூடாது. அதனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க மற்றவங்களை சோதிக்கிறது ஒரு திறமை நினைச்சிடக்கூடாது, ஒரு கலைன்னு நினைச்சிடக்கூடாது. அது ஒரு பிசாசனுடைய கிஃப்ட்ங்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களை நீங்க சோதிச்சு பார்க்கிறது தவறு. வெளிப்படுத்தல் 12:10 படி பார்க்கும் பொழுது குற்றம் சாட்டுகிறவன். யாருனாலும் குற்றம் சாட்டிடுவாங்க. பாஸ்டரையும் குற்றம் சாட்டுவாங்க, ஆண்டவரையும் குற்றம் சாட்டுவாங்க, மனைவியும் குற்றம் சாட்டுவான், பக்கத்து வீட்டுக்காரனையும் குற்றம் சாட்டுவான், எல்லாரையும். அம்மாவை கூட நீ சரியில்லைன்னு சொல்லிடுவான், பெத்தவளை கூட சரியில்லைன்னு சொல்லிடுவான். எல்லாரையும் குற்றம் சாட்டுறதுக்கு நீ யாரு? யாக்கோபு 4:12 கேக்குது, நீ யார்? மற்றவனை குற்றம் சாட்டுக நீ யார்? மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிற நீயே குற்றவாளி ஆகாதபடி என்ன செய்? எச்சரிக்கை. மற்றவர்களை நீ எந்த விதத்தின்படி நியாயம் தீர்க்கிறாயோ அதே நியாய குற்றத்தின்படி நீ என்ன செய்வாய்? நியாயம் தீர்க்கப்படுவாய், குற்றம் சாட்டப்படுவாய். அதனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற வேலையை நிறுத்த வேண்டும். அடுத்ததாக பிசாசு ஆதி முதல் கொலை பாதகன். ஒரு சண்டையின் ஆவி. சும்மா இருக்க மாட்டான். காயின் ஆபேலை கொண்டதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாபா? காயின் ஆபேலை கொன்று போட்டான். எது காரணம் என்ன? நமக்கு தெரிஞ்ச காரணம் என்ன? காணிக்க. இப்படிதான் சொல்றோம். ஆபேல் அடிச்சானா? ஆபேல் இவனை எப்போது அடிச்சானா? சொல்லுங்க. அடிச்சானா? குற்றம் சாட்டினானா? நான் தாண்டா நல்லா காணிக்க செலுத்தினு எப்போது சொன்னானா? உன்னைய தேவன் அங்கீகரிக்கலன்னு குற்றம் சாட்டினானா? நீ சரியில்லை அதனால தான் தேவன் உன்னை அங்கீகரிக்கலன்னு ஏதாவது சொன்னானா? ஒரு தப்பும் அல்ல. ஆனா அநியாயமா இவன் அவனை என்ன செஞ்சான்? கூட்டு கொண்டு போய் கொண்டு போட்டான். ஒரு பிரச்சனை இருக்காது. உனக்குள்ள என்ன ஆவிக்கு நீ இடம் கொடுத்து சண்டை போடுற? சோத்தை சாப்பிட்டு சும்மா தூங்க முடியாது அவனால. உனக்குள்ள என்ன ஆவி வருது? சம்பந்தமே இல்லாம சண்டையை கிரியேட் பண்றது. காயினின் ஆவி. ஆதி முதல் அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சம்பந்தம் இல்லாம அவனை பகைக்கிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். அவன் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் எதில் கிடக்கிறான்? இருளில் கிடக்கிறான். யோவான் 8:44 ஆதி முதல் அவன் கொலை பாதகன். 1 யோவான் 3:15 படி பார்க்கும் பொழுது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். அவனுக்குள்ளே வெளிச்சம் இல்லை, இருள் அவனுக்குள்ளே கிடக்கிறார். வெளிப்படுத்தல் 21:8 படி பார்க்கும் பொழுது அவர்கள் அக்னி கடலுக்கு போகிறார்கள். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இந்த சண்டை போடுறது, மனுஷனை பகைக்கிறது, வேற நீ எப்பெல்லாம் மற்றவங்களை பகைக்கிறியோ அப்பொழுதெல்லாம் பிசாசை சிநேகிக்கிறாய். நான் சொல்றேன், அப்பெல்லாம் நீ உலகத்தை என்ன செய்கிறாய்? சிநேகிக்கிறாய். சாத்தான நீ நல்லா நேசிக்கிறாய். ஒரு பையன் பைத்தம்ல இருந்தான், 2 பையன், 2 பேரும் வம்பு பிடிச்ச பசங்க. அவனுக்கு 2 பேரும் ஒரு நாள் பேசுறான், டேய்
நம்ம சாத்தான பகைக்க கூடாதா? சாத்தான பகைச்சா பிசாசு பிசாசுன்னு ஏத்துட்டு போ பிசாசுன்னு சொன்னா அவன் வந்து நம்மள என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், போராட ஆரம்பிச்சிருவான். விட்டுரு, அவன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிடணும். நீ அட்ஜஸ்ட் பண்ணு, சாத்தான் நல்லா உனக்குள்ள இருப்பான். கடைசியில் உனக்கு பேர் என்ன? சண்டைக்காரி, வாயாடி, பம்பு பண்றவா, இவளை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, இவளை வச்சு ஊழியம் செய்ய முடியாது, இவளை வச்சு ஒரு காரியம் ஆகாது. இதுதான் ஃபைனல்ல உனக்கு கிடைக்க போற பெரிய சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். நீ கேட்டீங்கன்னா அதுதான் அடிச்சு கொடுப்பாங்க. கான்டாக்ட் என்னன்னு கேட்டா இதைத்தான் சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்களை பகைக்கிறது, இல்லாவிட்டால் சண்டை போடுறது, இதெல்லாமே கொலைபாதக ஆவி. கடைசியாக அசுத்த ஆவி. அது பேருக்கு என்ன? அதுக்கு பேர் என்ன? நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த 3D கதையை 3 டைமென்ஷனை சொன்னது காரணம் என்ன? பிசாசு வந்து பல டைமென்ஷன்ல ஒர்க் பண்றவன். ஒரு வியூல வரமாட்டான், அவன் பல விதங்கள்ல வருவான். அசுத்தாவின்னு அவனுக்கு ஒரு பேரு, கொலைபாதகன் பேரு, குற்றஞ்சாட்டுகிறவன் பேரு, சோதனைக்காரன் பேரு, திருடன் பேரு, பொய்யன்னு பேரு, பலுசற்பன் பேரு, விழுந்து போனவன் பேரு, ஆதிமனையை காத்துக்கொள்ளாதவன் பேரு, லேகியோன் பேரு, லூசிபர்னு பேரு, சாத்தான்னு பேரு, அடுத்து சத்துருன்னு பேரு, பிசாசு. இன்னும் நீங்க பைபிள்ல கொஞ்சம் தேடி படிங்க, இன்னொரு 10-15 பேர் கிடைக்கும். நான் இப்போ ரெடிமேடா எமர்ஜென்சிக்காக எடுத்துட்டு வந்தது கொஞ்சம். அசுத்தாவினுடைய தாக்குதல் என்ன? நான் சொல்றது வந்து இப்ப பிசாசு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இவெல்லாம் உள்ள இருக்கானான்னு நீங்க பாக்கணும். இப்ப அதுக்கு தான் 1 hour கொடுக்க போறேன். முழங்கால் 1 hour 60 நிமிஷம் செத்து போயிட்டா கூட முழங்கால் நிக்கணும். முடியலையா எழுப்பி நின்று கன்செப்ட் கொஞ்சம் ஒரு விதி விலக்கு. என்னது? முழங்கால் நெடு முழங்கால் இல்ல, முடியலன்னா மெல்ல நெஞ்சுக்கணும். நடுவுல எந்திரிச்சு நிக்கிறது வித்தியாசமா தெரிஞ்சுன்னா அப்படியே ஓரத்துல போய் நெஞ்சுக்கணும். நின்று விட்டக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல நீ நிக்கணும், இல்லாவிட்டா முழங்காலில் நிற்கணும். 2 காலில் நிக்கணும், இல்லைன்னா 2 காலில் முழங்கால நிக்கணும். நிக்கணும். உன் வீடு, ஆபீஸ், பிள்ளைங்க, உனக்குள்ள எங்கெங்கெல்லாம் இந்த பிசாசு சத்துரு எங்கெல்லாம் பூந்திருக்கானோ, எங்கெங்கெல்லாம் யார் வீட்டுக்குள்ளெல்லாம் உள்ள வந்திருக்கிறானோ, அங்க எல்லாம் நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணணும். பிசாச சரியான விதத்துல நீங்க துரத்தணும். அசுத்த ஆவி. அசுத்த ஆவின்னு சொன்னா நீங்க கவனிங்க, மட்டும் பாருங்க. நியாயாதிபதிகள் 9:23 படி பார்க்கும் பொழுது பொல்லாப்பை உண்டு பண்ணு ஆவி. பொல்லாப்பு உண்டு பண்ணு ஆவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை உண்டு பண்ணுவோம், தவறான எண்ணங்களை உண்டாக்கிடுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நல்ல 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 பெரியவங்க, ரொம்ப டீசென்டான ஆளுங்க, நல்லா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆவி வந்துடும். 1 சாமுவேல் 16:14 படி பார்க்கும் பொழுது பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்தது. அதற்கு பின்பு அது வரைக்கும் எல்லாரையும் நல்லா பார்த்து நல்லா பேசி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளு, அதுக்கு பிறகு பொல்லாத ஆவி வந்த பிறகு அவன் பார்வையே டிஃபரெண்டா இருந்துச்சு. இப்படி வந்தா அப்படி போறது, அவனை உட்கார வைக்கிறது இல்ல, அவனை பாக்குறது இல்ல, அவனை பார்த்தா அவனால பேச முடியாது, அவனோட ஐக்கியமா போக முடியாது. இது ஒரு அசுத்த ஆவி. ஏசாயா 19:14 தாறுமாறுகளின் ஆவி. அந்த ஆவியினுடைய வேலை என்னன்னா தாறுமாறா பேச வைக்கும், யோசிக்க வைக்கும், நடக்க வைக்கும். அது ஒரு கண்ட்ரோல்ல இருக்காது, இஷ்டத்துக்கு செயல்படுத்தும். ஏசாயா 29:10 படி பார்க்கும் பொழுது கனநித்திரையின் ஆவி. இந்த ஸ்பிரிட் வரும் பொழுது என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் தூங்குவான், என்ன பிசாசு ஓட்டிட்டு இருந்தாலும் இவன் தூங்குவான், என்ன பாஸ்டிங் போட்டாலும் தூங்கிட்டே இருப்பான், என்ன ஆவில நிரம்பினாலும் இவன் நெஞ்சிட்டு தான் இருப்பான், தூங்கிட்டு இருப்பான். டம் 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 டம்னு இடி விழட்டும், இவன் தூங்கிட்டு தான் இருப்பான். இவனுக்கு வந்து அந்த உணர்வு உணர்ச்சிகள் எதுவுமே இருக்காது. கனநித்திரை. வெளிப்படுத்தல் 17:4 படி பார்க்கும் பொழுது அசுத்த ஆவி என்ன செய்யும்? அசுத்தமா தான் இருக்கும். ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ண விடுறது இல்ல, குளிக்க விடுறது இல்ல, சரியான நேரத்துல சாப்பிட விடுறது இல்ல, இருக்கிற இடத்த சுத்தமா வைக்காது, படுக்கை சுத்தமா இருக்காது, பேச்சு சுத்தமா இருக்காது, எந்த விதத்திலையும் ஒரு அசுத்தம் தான். அவங்க இருக்கிற இடத்த ஒரு டீசெண்டா வைக்கக்கூடிய அறிவு இருக்காது. மத்தேயு 12:48 படி பார்க்கும் பொழுது தன்னிலும் பொல்லாத 7 ஆவி. ஒரு ஆவி இல்ல. இப்போ வந்து அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, யாரையுமே நேசிக்க முடியாது, யாரையுமே அங்கீகரிக்க முடியாது, யாரையுமே அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அது என்ன ஆவி? அதான் தன்னிலும் பொல்லாத 7 ஆவி. ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணா பரவாயில்ல, இன்னொரு ஆளை நேசிச்சா பரவாயில்ல, ஒரு ஆள்கிட்ட சண்டை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். ஒண்ணும் இல்லை, யார்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்படி ஆள் புருஷன்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, மனைவிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பிள்ளைகிட்ட அட்ஜஸ்ட், சபையிலே இல்லை, ஊழியக்காரன் எவன்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணலன்னு நீ இருந்து என்னதுக்கு பிரயோஜனம் இல்லை. மார்க் 1:26 படி அலக்களிக்கிறது.
போட்டு அல்ல கழிச்சு உட்கார விடாம பயங்கரமா குழப்பம் பண்ணணும். லூக்கா 6:18 படி பார்க்கும் பொழுது வாதிப்பு, இருதயத்தை போட்டு குத்திக்கிட்டே இருப்பான். இந்த பிரச்சனை நீ சரியில்லை, அதுல நீ சரியில்லை, அது இப்படி போயிருச்சு, இது இப்படி ஆயிருச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, போச்சு போச்சுன்னு சொல்லி இருதயத்தை நெஞ்சிட்டே இருக்கிறது, பஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்து அலறுதல். லூக்கா 9:39 படி பார்க்கும்போது அலறுதல். நார்மலா பேச எல்லாருக்கும் காது செவிடாவா இருக்கு. அம்மா பக்கத்துல தானே நிக்கிறா, அண்ணன் பக்கத்துல தானே நிக்கிறான், தங்கச்சி 3 அடியில தானே இருக்கிறா, நீ ஏன் கத்துற, ரோடு வரைக்கும் கத்துற? அவர் சத்தத்தை வீதியிலே கேட்க முடியாது, கூக்குரல் இடவும் மாட்டார், தன் சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். நார்மலா பேச, மெல்ல பேச. செவிடன்ட்ட பேசுற மாதிரி ஏன் கத்துற? அவன்கிட்ட பேசுறதுக்கு நீ கடைசியில் செவிடாயிர, கத்தாத. அது ஒரு பொல்லாத ஆவினுடைய தாக்குதல். லூக்கா 13:11 படி பலவீனம், வீக்னஸ் கொண்டு வந்துருவான். மைண்ட்லயும் வீக்னஸ், விசுவாசத்திலையும் வீக்னஸ், சரீரத்திலையும் வீக்னஸ். போராட ஆரம்பிச்சிருவான். வீக் 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 டோட்டல். அவ்வளவுதான், அப்படியே ஒண்ணுமில்லாமல் ஆக்கிடுவான். நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூட போறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத இத லாஸ்ட்ல சொல்றேன். இல்லாட்டா இப்பவுமே உங்களுக்கு வேணும், பக்தி விருதிக்கு சொல்லிடுறேன். பிசாச அதட்டுங்கள். இது அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ். இதை எப்படி ஓவர்டேக் பண்றதுங்கிறதுக்கு நம்ம அடுத்த பாயிண்ட் ஒரு 2 நிமிஷம் பேசுறாங்க. பிசாச அதட்டணும். இயேசுவின் நாமத்திலே போ, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லு. உன் வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்க பிசாச நான் இன்னொரு பாஸ்டர் வரணும்னு சொல்லக்கூடாது. நீயே என்ன செய்யணும்? அந்த இடத்துல வந்த உடனே பேதுருவுக்குள்ள பிசாசு வந்துச்சு, இயேசு உடனே அந்த ஆவி அதட்டினார். நாளைக்கு துரத்தலாம் சொல்லியிருந்தா அவன் பெரிய கேடுகிட்டவனா மாறி போயிருப்பான். அந்த நிமிஷத்திலே பிசாசு என்ன செஞ்சாரு? எண்ணங்கள் சிந்தைகள் விகற்பங்களாய் வரும் பொழுது இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போன்னு என்ன செய்யணும்? அதட்டணும். அதட்டினார். அடுத்து பிசாசு என்ன செய்யணும்? துரத்தணும். மத்தேயு 17:18 படி அதட்டுங்கள், மத்தேயு 10:8 படி துரத்துங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். உன் வீட்டை விட்டு துரத்து, உன் பிசினஸ் விட்டு துரத்து, வெளியே போக சொல்லு. அவனை உள்ள வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க கூடாது. பிசாசை துரத்தணும். அவனுடைய வல்லமைகளை நீங்கள் மிதிக்க வேண்டும். 1 யோவான் 3:8 படி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவன் குமாரன் வெளிப்பட்டார். அழிக்கணும். துரத்துறது ஒன்று, அவனை அதட்டுவது ஒன்று, அழித்தல் மொத்தமா 100% அப்படியே சாம்பலாக்கணும். மத்தேயு 4:11 படி அவனை விலக வைக்கணும். உள்ள வச்சுட்டு போராட விட்டு விலகு, இயேசுவின் நாமத்தில் விலகுனா அவன் ஓடுவான். யாக்கோபு 4:7 படி அவனை என்ன செய்துங்கள்? எதிர்த்து நெல்லுங்கள். இது பிசாசுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். எதிர்த்து நிக்கணும், அழிக்கணும், துரத்தணும், அதட்டணும், அவனை விலக வைக்கணும். அடுத்து சத்துருவை எபிரேயர் 1:13 படி சத்துருக்களை கர்த்தர் பாதபடி ஆக்குற வரைக்கும் நீங்க யுத்தத்தை தொடங்கணும், நடந்துட்டே இருக்கணும். சாத்தான் என்ன செய்யணும்? பாதபடி ஆக்குற வரைக்கும் விட்டவே கூடாது. அவனை கீழே கொண்டு வரணும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. பிசாசின் தலையை நீங்க என்ன செய்யணும்? நசுக்கணும். சரியான விதத்தில் அவனுடைய வல்லமைகளை நீங்கள் அழிக்க வேண்டியது அவசியம். போராட்டங்கள் உண்டு. எபேசியர் 6:10 படி நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நாம் போராட்டத்தில் என்ன செய்யணும்? யுத்த களத்தில் நின்று ஜெயிக்க வேண்டும். 7:45 8:45 வரைக்கும் இந்த ஜெபம் போகலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க, முழங்கால் படியிடுவோம். பிரியமானவர்களே, நான் ரொம்ப வார்த்தையை வேகமா கொண்டு போயிருக்கேன், சுருக்கமா சொல்லியிருக்கேன். இது உங்களுக்குள்ள எவ்வளவு வேலை செய்யுமோ கர்த்தர் 100க்கு 100 பலனை அளிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுங்க, நெட்டும் முழங்கால போடுங்க. முடிஞ்சா கையை உயர்த்துங்க, முடியலன்னா கையை கீழே போட்டுக்கோங்க, ஏற்றிக்கோங்க, உயர்த்திக்கோங்க. முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் வரும் பொழுது எழும்பி நின்னுக்கோங்க ஒரு ஓரத்துல போய். ஆனா அபிஷேகத்துல குறைஞ்சே போகக்கூடாது. நம்ம மத்தியில பிசாசு பிடிச்சு பாதிக்கப்பட்ட வாலிப பையங்க, பெண்கள், பிள்ளைகள், வயோதிபர்கள், புதியவர்கள், பழையவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு திட்டவட்டமான ஒரு வேலையை செய்யணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு எத்தனையோ விஷயம் இடம் கொடுத்துட்டேனே சுவாமி, என்னை நீர் மன்னிக்கணுங்க தாவே, என்னுடைய சுத்திகரிப்பா இதை மாற்றித்தாரும். சரியா ஒவ்வொரு வாலிப பையன், பிள்ளைகள், பெற்றோர்கள், ஊழியர்கள் எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே பிசாசின் போராட்டங்களுக்கு முடிவுண்டாக்கும் ஆண்டவரே கதறுங்கள். 1 மணி நேரம் யுத்தகலம், 1 மணி நேரத்துக்கு பின்பு ஜெயத்தின் கொடி ஏற்றப்பட வேண்டும். நம்முடைய தேவன் யெகோவா நிச்சயாய் வந்திருக்கிறார்.
அவனுடைய தந்திரங்களையும் அவனுடைய தாக்குதலுடைய தன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இன்றைக்கு யுத்தகளத்தில் கால் வைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் ஜெயாலிகளாய் மாற்றி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியாய் இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளைக்கு காலையில 2 இடத்துல சிவகாசிலையும் சாட்சியாபுரத்திலையும் சுத்திரிப்பு கூட்டங்கள், அதை பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளைக்கு மாலையில கம்பைனா 2 சேர்த்து இங்க கடன்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், சாபங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஒரு ஜெபத்தை எடுக்க போகிறோம். கர்த்தர் அதையும் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் சுத்திரிப்பு கூட்டங்கள், இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை, அதையும் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றிலும் அவருடைய நாம மகிமைப்பட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாரீஸ்வரின் ஒரு பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்க, வாலிப பிள்ளை, எஸ்எஃப்ஆர்ல படிச்ச பிள்ளை. அவளுக்குள்ள ஒரு போராட்டம். கர்த்தர் அந்த வல்லமையை 100க்கு 100 அளித்து அந்த பிள்ளையை மீட்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவே, நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்டதான கரத்தில் எங்களையும் ஜனங்களையும் தாழ்த்துவோம் சாமி. இந்த வருஷத்திலும் எங்களை நேசித்து கர்த்தாவே, இப்படிப்பட்டதான நாங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு மனப்பட்டு சமூகத்தில் கூடி வரும்படியாக, உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு மென்மையான தருணத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினால நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் கர்த்தாவே மாலை கூட்டங்களையும் கர்த்தருடைய ஆவியான எங்கள் மத்தியில் கடந்து வந்து கர்த்தாவே நீ பொறுப்படுத்தி மட்டுமாய் நடத்தினபடினால நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட காரியங்கள்ல, ஊழியத்துல, குடும்பங்கள்ல, கர்த்தாவே வீடுகள்ல, வேலை ஸ்தலத்துல, பிரயாணத்துல, சரீரங்கள்ல போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும், பிசாசின் கிரியைகளையும், சாத்தானுடைய கிரியைகளையும், அசுத்தாவின் கிரியைகளையும், பொல்லாத ஆவிகளையும், விழுந்து போன ஆவிகளையும் கர்த்தாவே இந்த மாலைவடையில் எங்களுக்கு விரோதமாய் நீ எழும்பி எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடித்தபடினால நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. கொண்டு வந்த ஜனங்களுக்குள்ளாய் சுத்திகரிப்பையும் கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலையும் நீங்க கர்த்தாவே முதல் கூட்டத்தில் கட்டளையிட்டபடினால நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களுக்கு எல்லாம் எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து ஒரு பெரிய விடுதலையும், சமாதானத்தையும், ஆறுதலையும், இளைப்பாறுதலையும், சுத்திகரிப்பையும் தந்து நீ மகிமையில் வெளிப்படும் போதுமே சந்திக்க எங்கள் யாவரையும் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.